மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஃபைனல்ல என்ட்ரி ஆயிருக்காங்க இந்தியன் டீம். இந்தியாவே சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல் நடக்க போகுது. அதுவும் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பேசாம அவங்க மழை வந்து அப்படியே இந்தியா குவாலிஃபை ஆயிருக்கலாம், டீசெண்டா இருந்திருக்கும். சும்மா துவைச்சு அடிச்சு 10 விக்கெட் தான் இருந்துச்சுல. 10 விக்கெட் தானே, மொத்தமா 10 விக்கெட் தானே. எல்லாத்தையும் எடுத்து பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இந்தியா வீட்டுக்கு. ஸோ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல். ஸோ அந்த மேட்ச், அதாவது இந்தியா வெஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்சை பத்தின ரிவ்யூ இல்ல ஹைலைட்ஸ் என்ன வேணா வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. ஏதாச்சும் பேசுங்க, வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க நிதிஷ். இங்க பேச முடியாம உட்காந்துருக்கிற விஜய் சிட்டி அவர்கள். ஸோ இன்னைக்கு மேட்ச் இந்தியா வெஸ் இங்கிலாந்து டாஸை வின் பண்ணி நாங்க கண்டிப்பா பவுலிங் தான் பண்ணுவோம், ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு, வெதர் அந்த மாதிரி இருக்குன்னு முடிவெடுத்து ஸோ எத்தனை மழை வந்தாலும் இந்தியா பேட்டிங் எந்த குறையுமே இல்லாம அடிச்சாங்க. முக்கியமா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியாவோட ஒரு சில ஷாட்ஸ், ஜடேஜா அடிச்சது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அதாவது இதற்கு முன்னாடி இந்தியா வெஸ்ட் இங்கிலாந்து செமிஃபைனல் ஆடும் போது என்ன பண்ணிருந்தாங்களோ ஆல்மோஸ்ட் அதே ரன் தான் இந்தியா இப்ப அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 10 விக்கெட் வித்தியாசம் சேஸ் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையில தானே உள்ள வந்திருப்பீங்க. ஸோ வந்தாங்க, பட் 10 விக்கெட் போயிருச்சு, அடிக்க முடியல. 103 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. 100 தொடர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்கிலாந்து. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல அக்ஷர் பட்டேலை பவர் பிளேல கொண்டு வந்து ரோஹித் சர்மா பண்ண மூவ் அப்படிங்கிறது வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்பின்னர்ஸ் 4 பேரை ஸ்குவாட்ல அவர் செலக்ட் பண்ணும்போது எதுக்குடா இந்த ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அவரை பார்த்து. ஸோ அதற்கு நான் இப்ப பதில் சொல்ல மாட்டேன், அங்க வந்து பாருங்க அப்படின்னாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பின்னர்ஸை வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. இங்கிலாந்து மாதிரியான டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ஸ்ட்ராங்கான டீம். ஸோ அவங்கள தோற்கடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இந்தியா ஃபைனலுக்குள்ள சூப்பரா என்ட்ரி ஆயிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பலமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் யூனிட் தான், முக்கியமா ஸ்பின்னர்ஸ். ஜடேஜா இன்னுமே ஃபுல் ஃபார்முக்கு வரல, பட் வந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். 50க்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், பும்ரான்னு சொல்லிட்டு நல்லாவே போட்டிருந்தாங்க. அந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ஓவர் எதுக்குன்னு தெரியல, பேசாம அந்த ஃபர்ஸ்ட் பால் அவுட்டோட தூபியாக்காச்சும் கொடுத்துருக்கலாம், என்ன பண்றது. பட் இந்த பக்கம் நம்ம பட்லரோட இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து சூப்பர் 8க்கு வரதே கஷ்டம் தாங்க, பட் அவங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஸோ இந்த பக்கம் அதாவது இங்கிலாந்தோட பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஜோர்டன் எல்லாமே விக்கெட் எடுத்திருந்தாலுமே ரன் கொடுத்திருந்தாரு, சாம்கர் ரன் கொடுத்திருந்தாரு, ஆர்ச்சருமே கொஞ்சம் அடி வாங்கினாரு. ஸோ அப்படிதான் இருந்துருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் ஆனா லிவிங்ஸ்டன் அண்ட் ஆதில் ரசீத் மட்டும்தான் சூப்பரா போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. மற்றபடி இங்கிலாந்துல அடி வாங்கியிருந்தாங்க, பேட்ஸ்மேன்லாம் பயங்கரமா வாங்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவுதான், இந்தியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. 3வது T20 வேர்ல்டு கப் ஃபைனல் இந்தியாவுக்கு இது. 2007, அப்புறமா 14, இப்ப 24. பயங்கரமான ஒரு கெத்தா உள்ள போயிருக்காங்க. அன்பீட்டன் டீமா 2 அன்பீட்டன் டீம் ஒதுக்க போறாங்க ஃபைனல்ல. யாரு வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஸோ நம்ம அப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரிவியூ வீடியோவும் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோவே முடிய போது, ஏதாச்சும் பேசுங்க. என்னது காதுல? அப்ப இவ்வளவு நேரம் எதுவும் கேட்கல, அப்ப அந்த ஆக்ஷன்லாம் இங்கிலாந்து மாதிரி தான், தோராயமா பேட்ட விட்டேன். தோராயமா எப்படி குல்தீப் யாதவ் கூட்ட மாதிரி ப்ரூக்கு என்ன ஷாட்ராது? அது ஏதோ ஷாட் கண்டுபிடிச்சு ஆடிட்டு இருக்காரு பாவம், அவரை வந்து டிசீவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அவரெல்லாம் விடுங்க, நிறைய பேர் அப்படித்தானே ஆடிட்டு இருந்தாங்க. ஆர்ச்சர் அடிச்ச அளவு கூட பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கல அப்படிங்கிறது தான் குறையே. இதுக்குதான் காதல வச்சிருந்தீங்களா? ஹர்ட் ஆகுதா? சரி, நான் எங்க வீட்டை சொல்லிடு. என்னன்னு சொல்ல? பட்லரை பார்க்க போயிட்டீங்கன்னா? இல்ல, இனிமே பட்லர்ல எவனையுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா பட்லரும் அழுதாரு, ரோஹித் சர்மாவும் அழுதாரு. இது ஆனந்த கண்ணீர். ஆமா, அது இந்த மாதிரி டீம் எல்லாம் வச்சு எப்படி ஜெயிக்க போற கண்ணீர் பட்லருக்கு, அவ்வளவுதான். சரி, ஓகே. மன வழியோட கூப்பிடாத, கூப்பிடலாம் இல்ல, போய் தூங்குங்க. இப்ப வராதோ அது என்னவோ தெரியலடா உங்களுக்கு. ஐபிஎல்லா இருந்தாலும் சரி, வேர்ல்டு கப்பா இருந்தாலும் சரி, தூக்கம் மட்டும் வரவே விட மாட்டாங்க. சரி போங்க, ஏதாச்சும் பண்ணிட்டு இருங்க. பட்லர் வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணுங்க, போங்க. அந்த ரிவர்ஷிப் நமக்கு தேவைதானா? பட்லரு அக்ஷர் பட்டேல் தான் அது காரணம், வேற யாரும் கிடையாது. ஃபார்ம்ல வந்து நீ ஒரு ஆள் தான்டா. இல்ல, சால்ட் ஒருத்தர் ஃபார்ம்ல இருந்தாரு, பட் இன்னைக்கு அவங்களுக்கான டேவா இல்ல. நீங்க குறைச்சாலும் ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம், வழக்கமா நீங்க சொல்லுவீங்கல்ல இந்த மேட்ச்ல என்ன இருந்துச்சு வீடியோல நான் பேச, அது மட்டும் சொல்லிட்டு.